நேற்று காலையில் துவைச்ச துணி எல்லாமே மேலே கொடியில் காஞ்சிட்டு இருந்தது. நேற்று சாயந்தரம் வெளியே போயிருந்தனால எடுக்க முடியல. அதனால் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக போய் துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாவக்காய் செடியில் காய் காய்ச்சிட்டே இருந்துச்சு. 2 காய் பார்த்திங்கன்னா பழுத்து போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சிட்டேன். கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால கோல்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலையில் டிஃபன் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ராகி சேமியாவில் புட்டு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ராகி சேமியாவை முதல்ல உடச்சி தண்ணியில் போட்டு வச்சிட்டேன். இட்லி பாத்திரம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிக்கிற மாதிரி அவிச்சிட்டேன். தேங்காய் மிக்சியில் தான் அரைச்சேன். நல்லா கொரன்னு அரைச்சிட்டு அது கூட சர்க்கரையும் நம்ம அரைச்சி அந்த தேங்காய் பூவையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட வாழைப்பழம் வச்சுக்கிட்டாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். லியோவுக்கு நான் இப்படி செஞ்சு கொடுத்தேன்னா ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.